தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக பீகாரைச் சேர்ந்த ஒருவர் மட்டுமே துன்பப்படுகிறார் என பிரதமருடைய பேச்சை சுட்டிக்காட்டி திமுக எம்பி கனிமொழி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். வடமாநில தேர்தல்களில் தமிழர்களை எதிரியாக சித்தரித்த வெறுப்புவாத அரசியல் எனவும், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அவர்களை நடக்கவிட்டு கொடுமைப்படுத்தியது யார் எனவும், தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக பீகாரைச் சேர்ந்த ஒருவர் மட்டுமே துன்பப்பட்டு வருவதாக அவர் ஆளுநரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்த விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, எம்பி கனிமொழி தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரம்? வணக்கம். பீகார் தேர்தல் விரைவில் வரவுள்ள நிலையில் கட்சிகள் கடும் பிரச்சாரத்தில் பீகாரில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போது பேசிய பிரதமர் மோடி அவர்கள் பீகார் தொழிலாளர்கள் குறிப்பாக தமிழகத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் அவர் கருத்து கூறியதாக திமுக சார்பில் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இது குறித்து திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் வட மாநிலங்களில் தேர்தல் வந்துவிட்டால் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் எதிரியாக சித்தரித்து வெறுப்புவாத அரசியல் செய்வது பாஜகவின் வாடிக்கை என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த ஒரிசா தேர்தலின் போது அப்போது பட்நாயக் அவர்களுடைய உதவியாளர் குறித்து, அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர், அவர் குறித்தும் பாஜக சார்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதையும் கனிமொழி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த ஒரிசா தேர்தலும் இதையேதான் செய்தார்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் கோவிட் பெருந்தொற்றில் யார் தங்களை நடக்கவிட்டு கொடுமைப்படுத்தியது, அக்காலத்தில் எவ்வாறு தமிழ்நாட்டு தங்களுக்கு உதவியது என்று அந்த தொழிலாளர்களுக்கு நன்கு தெரியும் என்றும், அடுத்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழ்நாடு வருகையில் பிரதமர் அவர்கள் இதே கருத்தை சொல்லட்டும் என்றும், தமிழர்களுடன் சேர்ந்து வெளிமாநில தொழிலாளர்களும் அவருக்கு விளக்குவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அவர்களை எவ்வாறு வைத்திருக்கிறது என்று அவர்களே கூறுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக பீகாரைச் சேர்ந்த ஒருவர் மட்டுமே தனது அரசியலை செய்ய முடியாமல் துன்பப்பட்டு வருகிறார், அவரும் ராஜ்பவனில் வசித்து வருகிறார் என்ற ஆளுநரை சுட்டிக்காட்டி தற்போது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக பீகாரைச் சேர்ந்த ஒருவர் மட்டுமே தனது அரசியலை செய்ய முடியாமல் துன்பப்பட்டு ராஜ்பவனில் வசித்து வருகிறான ஆளுநரை நேரடியாகவே கனிமொழி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி.